ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே அரைக்கிற மாதிரி அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமா இந்த பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்குள்ள எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோம். இதுல ஒரு 6 நம்பர் சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். ஃபிளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணாம பாத்துக்கோங்க. ஒரு 6 நம்பர் சின்ன வெங்காயம் இந்த சைஸ்ல இருக்க சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு முதல்ல சேர்த்து கொஞ்சமா இந்த வெண்ணெயில வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, அதாவது ஒரு 5 இலைகள் தான் இருக்கும், அதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சமா எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வரமிளகா ஒரு 7 நம்பர் சேர்த்திருக்கேன். இந்த சட்னி தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கு இந்த 7 நம்பர் வரமிளகாய் சேர்த்தாதான் உங்களுக்கு காரம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இதுலயே தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இந்த தாளிப்பை இந்த மாதிரி மாத்தி எடுத்து வச்சிருங்க. அவ்வளவுதான், இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் பீஸா கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே சேர்த்துக்கிறேன். 3/4 கப் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சட்னிக்கு தேவையான உப்பும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த பவுல்ல மாத்திக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ தாளிப்பு செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற அதே பவுல்ல இந்த சட்னியை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல சால்ட் ஏதாவது உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா சால்ட் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி நல்லா ஊத்தி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்ல உங்களுக்கு இருக்கும் இந்த சட்னி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா தண்ணியா இந்த அளவுக்கு இருந்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சட்னி. கண்டிப்பா உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.